KL 3-digit chart. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose. Learning purpose only. ஸோ இப்போ பார்க்க போகிறோம் நம்ம 3 டிஜிட்டில் இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரு அறையில் இருக்கிற டேட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். 3 டிஜிட்டில் இருக்கிற நம்பர்ஸ் சிஸ்டம் எப்படி வந்துட்டுருக்குது. இந்த சார்ட்டில் இருக்கிற நம்பரெல்லாம் மெஷினுக்கு சம்மந்தமான நம்பர்ஸ். மெஷினில் எப்படி நம்பர் சுற்றி கொடுக்குது அதை பேஸ் பண்ணி தான் இதில் நம்பர்ஸ் இருக்கும். சரி, லாஸ்ட்டாக வந்தது இன்றைக்கி வந்தது 119. ஓகேங்களா, இன்றைக்கி அந்த 3 டிஜிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம 4 டிஜிட் சார்ட் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் ரெடி பண்ணிடுவேன். 4 டிஜிட் வேணுங்கிறவங்க சேம் அமௌண்ட் தான், அதை 4D வாங்கிக்கலாம். 4 நம்பர். பட் ஆனால் நீங்கள் அதை தான் மாற்றி தான் வைக்கணும். எப்படின்னா எக்ஸாம்பிள் 2000 ஒரு நம்பர் இருக்குது. சரி, வேணாம் 2000 வேணாம், கொஞ்சம் ட்ரிபிள்ஸ் இல்லாமல் நார்மலாக கொடுப்போம். 1725. ஓகேங்களா, இப்படி நம்பர் இருக்குது. ஆனால் வந்த ரிசல்ட்டு 7152ன்னு அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். பட் ஆனால் இது சேம் நம்பர் தான், நீங்கள் தான் மாற்றி வச்சுக்கணும். அதே கான்செப்ட் தான் இந்த சார்ட் 3 டிஜிட் சார்ட்லேயும் 4 டிஜிட்டும் அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் அதுக்கு நம்பர் இன்னும் நிறையா வரும். பட் விரும்புகிறவங்க அதை வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, ஆனால் ரெடி பண்ணல. யார் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு இதை வாங்கினாலும் ஓகே, வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம கான்செப்ட் வந்து 3 டிஜிட். இதில் வந்து 3 டிஜிட். ஓகேங்களா, இதில் என்ன நம்ம மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள் 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்க டெய்லி அடிக்க ரிசல்ட்டை வரிசையாக கொடுத்துருக்கேன்னா, இதில் நம்ம இதைத்தான் கணக்கில் எடுத்துக்கணும். இது என்னது 10ன்னு கொடுத்துருக்கேன். 046 கூட்டினீங்கன்னா 10, 119 கூட்டினீங்கன்னா 11, அவ்வளோதான். இப்போ இந்த 11ங்கிறது நம்ம சார்ட்டில் இங்கே பாருங்கள் 10 இருக்குது, 11 இருக்குது, 18 இருக்குது. அதாவது 3 நம்பரை கூட்டினீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நம்பர் கிடைக்குதா. டோட்டலாக மொத்தமாக 3 டிஜிட்டுக்கு எடுத்திங்கன்னா ஒரு 27 டோட்டல் வருங்க. 27 டோட்டல்னால் ஒன்றும் இல்லை, இதை கூட்டுறோம்ல. ஏன்னா அதை கூட்டி ப்ளஸ் பண்ணி கிடைக்குதில்ல, டோட்டல் பண்ணுறோம். அதனால் டோட்டல்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து டோட்டல்னு சொல்கிறேன். டோட்டல்னால் என்ன, இதை கூட்டுறோம், அவ்வளோதான். கூட்டல்னு நீங்கள் வச்சாலும் ஓகே. 666 கூட்டினீங்கன்னா 18, 924 கூட்டினா 20, 9 7 + 7 + 4 கூட்டினா 20. அது மாதிரி இப்படி கிடைக்குதுல்ல. டோட்டலாக இப்படியே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 27 டோட்டல் வருதா. ஓகேங்களா, ஸோ சார்ட்டை வச்சு நீங்கள் எப்படி நம்ம நம்பர் எடுக்கலாம் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா இத்தனை கலர் இருக்குதுன்னு கேட்காதீங்க. இந்த கலர்லாம் ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். அதெல்லாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம கலரை வச்சு நீங்கள் எதுவும் குழப்பிக்கவே வேணாம். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார்ட் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்குறேன், ஃபெப்ரவரி கொடுத்துருக்கேன், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகே, ஒரு எத்தனை மாதம், 6 மாதம் ரன் ஆகிட்டுருக்குதா. இப்போ என்ன ஜூலை நடந்துகிட்ருக்குது. ஜூலைக்கு நேரம் என்ன கலர் கொடுத்துருக்கேன், ரெட்டு கொடுத்துருக்கேங்க. சரி, நல்லா பார்த்துங்க, ரெட்டு. அப்போ ரெட்டில் இந்த மாதம் 7 நாள் ஆச்சு மாதம் பிறந்து. ஓகேங்களா, அப்போ 7 நம்பரும் இந்த சார்ட்டில் எங்கெங்கே ரெட் இருக்கோ அங்கே இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி போன மந்த் எடுத்திங்கன்னா ஜூனுக்கு ஆரஞ்சு எடுத்திங்கன்னா எங்கெங்கே ஆரஞ்சு இருக்கோ அங்கே ஜூன் மந்த் ரிசல்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி மே மாதத்துக்கு பிளாக்கு, கருப்புலாம் மே மந்த் ரிசல்ட் இருக்குது. இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நம்பரை. என்ன, நான் கலர் இல்லாமல் நம்பரை அப்படியே கொடுத்தேன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எந்த நம்பர் வந்துச்சு, நீங்கள் திரும்பவும் சார்ட்டு நார்மல் சார்ட் எடுத்து பார்த்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்பரை ஜஸ்ட் இந்த கலரை வச்சிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை பார்க்குறீங்க, அப்படி கீழே பார்க்குறீங்க, ஓ இது இந்த மந்த் வந்துருக்குன்னு அப்படியே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடுமா.
அதனால் பக்கத்துலேயே தமிழ்லேயே எழுதி கொடுத்துருக்குறேன். ஸோ கலர் இங்கிலீஷ்லேயும் கொடுத்து அந்த கலருக்கு நேரம் இண்டிகேட் பண்ணி அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ எதுக்கு இப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மந்த்து பார்த்தீங்கன்னா போன மந்த் எங்கே அடிக்குது, இந்த ஜூன் நடந்துட்டுன்னு வச்சுங்களேன். ஜூனோட கலர் என்ன, ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுக்கு பக்கத்தில் தான் நமக்கு ரெட் வரப்போகுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இல்லை அதுக்கு முதல் மந்த் எடுங்க, மே பக்கத்தில் ஜூன் வரணும். அப்போனா கருப்புக்கு பக்கத்தில் ஆரஞ்சு வரணும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஆரஞ்சு, பிளாக்கு ஆரஞ்சு பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாதம் இப்படியே தான் வரும். தென் ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடிச்சுன்னா அது பக்கத்தில் திரும்ப சுற்றி அடிச்சுட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கே பாருங்கள், இன்றைக்கி வந்த நம்பரை முந்தான நம்பரை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா முன்னாடி இங்கே ஒரு நம்பர் அடிச்சுது, திரும்ப அது பக்கத்தில். அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போக போகுது, இங்கே அடிச்சுன்னா இது பாருங்க, இது கனெக்ட் ஆகிரும். இந்த இது அழகாக எல்லா மாதமும் இது இதை பண்ணுது. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். எப்படின்னா இங்கே பாருங்கள், எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் எக்ஸாம்பிள் ஜூன் எடுத்துக்கங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று அடிச்சிருக்குது, மறுபடி மேலே இங்கே ஒன்று, மறுபடி இங்கே ஒன்று, எல்லாம் பக்கத்துலேயே. அப்புறம் இங்கே அடிச்சிருக்குது, அதனால் இங்கே அடிச்சிருக்கு இங்கே. அதனால் எங்கே அடிக்குதுன்னு பாருங்கள், அது பக்கத்தில் போய் ட்ரை பண்ணுங்கள். இங்கே அடிச்சிருக்குது. அப்போ இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது, போகலாம். பட் நமக்கு எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் வருங்கிறது கன்ஃபார்ம். அது என்றைக்கு வரும், இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, 5 நாள் தள்ளியா, 6 நாள் தள்ளியாங்கிறது தான் நமக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதனால் அந்த சார்ட் வச்சு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த நம்பர்லாம் எது விடுபட்டு இருக்குது அதை ட்ரை பண்ணுங்கள். அது எதில் விடுபட்டு இருக்கிறதுல லாங்காக பெண்டிங்கில் இருக்குது, ஷார்ட்டாக பெண்டிங்கில் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு குரூப் இருக்குது. இந்த 27 டோட்டலையும் பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் 0 குரூப்னால் 0, 10, 20ன்னு 3 டோட்டல் வந்துடும். ஆனால் நீங்கள் 0 குரூப் ஃபாலோ பண்ணலாம், இல்லை 1வது குரூப். 1னா 11, 1, 11, 21, 2னா 2, 12, 22, 3னா 3, 13, 23, 4னா 4, 14, 24. அப்படியே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அதில் அப்படியே போய் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த மந்த் பாருங்கள், 0 குரூப்பில் ஒரு 10 வந்துருக்குது. நெக்ஸ்ட் என்ன போகலாம், இன்னொரு 10 போகலாம், இல்லை 20 போகலாம். போன மந்த்து ஒரே ஒரு 20 வந்துச்சு. அதனால் இந்த மந்த்து 10 திரும்ப போக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா 10லாம் அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக விட்றாது, திரும்ப டபுள்ஸ் போய் இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே அடிக்கலாம். ஸோ நோட் பண்ணி இங்கே போய் சொல்கிறேன். இதில் நெக்ஸ்ட்டு மெயினான அந்த ஃபாலோயிங் நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன்ல, அவங்களாம் நான் சொல்கிறேன், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்துடும் இந்த மந்த் ஆகுது நான் நம்பிக்கை. ஆல்ரெடி போன மந்த் சொன்னோம், வரல. இந்த மந்த் பார்க்கலாம். இந்த மந்த்தும் நம்ம வரலைன்னா அடுத்த மந்த் இன்னும் ஒரு மாதம் பார்த்துட்டு இல்லைன்னா நம்பர் மாற்றிக்கலாம். நான் வேறு நம்பர் கொடுக்குறேன். அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள் என்ன அடிச்சிருக்குன்னு. இப்போ 1வது குரூப்பில் 2, 11 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 போய் பல மாதங்கள் ஆகிடுச்சு. இதனால தான் நான் 1வது குரூப் டோட்டல் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ கூட சொன்னேன்ல 1, 2, அதில் 1 பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 2ல் இன்னும் 1 கூட வரல. 2 போகும், 12 போகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்தாச்சு. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. 4, 5, 6, 6ல் ஒரு 6 அடிச்சிருக்குது. 7ல் 8ல் ஒரு 18. நெக்ஸ்ட் 8 போகும். 9ல் 9, 19. அப்படி என்னென்ன அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு இது விடுபட்டுருக்குது. ஸோ இங்கே அடித்த நம்பருக்கு இங்கே எந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே அடிக்க தெரியாதா? பட் ஆனால் அது எப்போ வரும்னு தெரியாது. அடிக்கும், இப்படியே அடிக்காமல் சம்மந்தம் இல்லாமல் இங்கே போய் அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே தள்ளி அடிச்சுட்டு இருக்கும். அதனால தான் நான் குறிப்பிட்டு அதுலேருந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற நம்பர்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணி இங்கே இதை கொடுத்துருக்குறேன். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நம்பர் கம்மியாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் தான். என்ன அதை ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக, அந்த நம்பர் வர வரைக்கும். ஸோ இங்கே இருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் ஷார்ட்டாக வச்சு நீங்கள் ஃபாலோயிங் நம்பர் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு எடுக்கலாம். என்னென்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். அந்த ரிசல்ட் எங்கே இருக்குது இந்த சார்ட்டில், இந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது அதை நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு ஏபிசிஎஸ்சி மாட்டிக்கும். ஸோ இப்படின்னு ட்ரை பண்ணலாம் சார்ட்டை வச்சு. ஸோ சார்ட் வேணுங்கிறவங்க சார்ட் பே பண்ணி வாங்கிக்கிங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு வேணுங்கிறவங்க சார்ட் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.